இதெல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வறுபட்ட உடனே நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சாத்தம் இதில் ஏற்கனவே மிளகு காரம் இருக்கும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டுன்ட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி பச்சை மிளகா எதுக்கு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி 1 மினிட் இப்படி வதக்குறேன்னா அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதில் நான் ஒரு 2 பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மிலேயே வதக்கிக்கலாம். இந்த தக்காளி முழுசாகவும் வதங்க வேண்டாம், அதுக்காக வதங்காமையும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த பெருங்காயமும் எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டோன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நான் இதுக்காக 1 கப்பு பாம்பே ரவை எடுத்துட்டுருக்கேன். ரவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த திருமாறும்போது இதில் முந்திரி அந்த மாதிரி வேர்க்கடலை இந்த மாதிரி வேறு எதனா வேணும்னா கூட அது அவாவா விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்ட உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா ஒரு அரை நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை இல்லாமல் நம்மளுக்கு இந்த சாத்துமது உப்புமா சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுபட்ட உடனே உப்பு ஆல்ரெடி சாத்துமதில் இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் உப்பு, புளிப்பு, காரம் 3மே இருக்கும். ஸோ இப்போ நான் சாத்துமது 1 கப்பு ரவைக்கு யூஸ்வலாக 3 கப்பு ஜலம் விடணும். இப்போ நான் சாத்துமது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜலம் விட்டுக்கணும். இப்போ எந்த கப்பு ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நான் சாத்துமது அளந்துக்கிறேன். 1.5 கப்பு இருக்குது, அடி வண்டலோடு சேர்த்து 1.5 கப்பு இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு இந்த 1.5 கப்பு சாத்துமதும் 1.5 கப்பு கொதிக்கிற வெந்நீரும் விட்டுக்கலாம். முன்னாலேயே நான் வெந்நீர் போட்டு வச்சுட்டுருக்கேன், ஏன்னா சாத்துமது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சாத்துமதும் 1.5 கப்பு வெந்நீரை விட்டு நான் நல்லா கலரி விட்டால் இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த உப்புமா இந்த மாதிரி வாணால் ஒட்டாமல் பந்து மாதிரி நல்லா டேஸ்ட்டாக பார்க்கும்போதே கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ மேலே 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கலரிட்டோன்னா நம்மளுக்கு சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் எதுக்கு வேணால் பண்ணி